த்ரிஷா நடிப்பில் கடந்த வருடம் வெளியான படங்களில் குட் பேட் அக்லி தவிர்த்து வேறு எந்த படமும் சரியாக போகவில்லை. ஆனால் இந்த வருடத்தில் அவர் நடிப்பில் வெளியான முதல் படமே மெகா ஹிட் அடித்திருக்கிறது. மொத்தம் 300 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. அடுத்ததாக விஸ்வம்பரா உள்ளிட்ட படங்கள் வரவிருக்கின்றன. இந்நிலையில் அவரது பேட்டி ஒன்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி உள்ளது. த்ரிஷாவை பார்த்து பலரும் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால், எப்படி இத்தனை வருடங்கள் ஒரு ஹீரோயின் அழகாகவும் முன்னணியிலும் இருக்க முடியும் என்பதுதான். கடந்த வருடத்தில் அவர் 3 படங்களில் நடித்தார். அந்த படங்களில் ஒரு படம் மட்டும் மெகா ஹிட் அடித்தது. மற்ற 2 படங்களுமே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அடி வாங்கின. இருப்பினும் த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இளம் ஹீரோயின்கள் படை இருந்தாலும் 43 வயது அழகி அவர்களுக்கு டஃப் கொடுக்கிறார். பெரிய பட வாய்ப்புகளையும் கணிசமாக பெறுகிறார். அந்த வகையில் சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு படத்தில் நடித்தார். RJ பாலாஜி இயக்கியிருந்த அந்த படம் கடந்த மாதம் வெளியானது. பெரிய எதிர்பார்ப்புகளுடன் வெளியாகி பெரிய ஹிட் அடித்திருக்கிறது. உலகம் முழுவதும் மொத்தம் 300 கோடி ரூபாய் வரை வசூலித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியும் வந்தன. படத்தில் த்ரிஷாவுக்கு நல்ல பெயரே கிடைத்திருக்கிறது. கதைக்கு தேவையான நடிப்பை வழங்கிய அவர் பார்ப்பதற்கு 20 வயது மாதிரி படத்தில் இருக்கிறார் என கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக விஜய், அஜித், சூர்யா ஆகிய 3 பேருக்கும் அதிக வசூல் செய்த படங்களில் ஹீரோயின் த்ரிஷா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து ஒரு ஸ்டோரியை அவர் சமீபத்தில் தனது இன்ஸ்டாகிராம் போஸ்டில் பகிர்ந்திருந்தார். அடுத்ததாக சிரஞ்சீவியுடன் நடித்திருக்கும் விஸ்வம்பரா திரைப்படம் வரவிருக்கிறது. இந்நிலையில் அவரது பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகி உள்ளது. மிஸ் சென்னை பட்டம் வென்று சினிமாவுக்குள் நுழைந்த சமயத்தில் கொடுத்திருந்த பேட்டியில், மாடலிங்கில் இருந்தபோது கண்டிப்பாக நான் சினிமா துறைக்கு வரமாட்டேன் என பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்போது எப்படி சொல்லிவிட்டு இப்போது நடிக்க வந்து விட்டீர்களே என நிறைய பேர் கிண்டல் செய்தார்கள். எப்படியும் முடிவை மாற்றிக்கொண்டா என்று கேட்டார்கள். சிம்பிள் தான். அப்போது என்ன வேண்டும் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. குழப்பத்தில் தான் இருந்தேன். படங்களில் நடிக்க வேண்டுமா இல்லை படிப்பை தொடரலாமா என தோன்றியது. முதலில் படிப்பை முடித்த பிறகு படங்களில் நடிக்கலாம் என்று நினைத்தேன். மற்றபடி சினிமாவில் ஆர்வம் இல்லாமல் எல்லாம் இல்லை என்றார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.